அறிவியலின் அன்பான வணக்கங்கள். நான் வெற்றி சிவா. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழி லென்ஸின் பயன்பாடுகள் அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். குழி லென்ஸ் என்பது எவ்வாறு இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழி லென்ஸ் என்பது மையப்பகுதி குழியாகவும் விளிம்பு பகுதிகள் தடித்தும் காணப்படக்கூடிய ஒரு கருவி தான் குழி லென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த குழி லென்ஸ் எதற்கெல்லாம் பயன்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழி லென்ஸ் எதில் பயன்படுகிறது அப்படின்னா, கலீலியோடைய தொலைநோக்கியில் கண்ணருகு லென்ஸாக பயன்படக்கூடியது தான் இந்த குழி லென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? கலீலியோ தொலைநோக்கியில் கண்ணருகு லென்ஸு, ஒரு தொலைநோக்கியில் பார்த்தீங்கன்னா 2 விதமான லென்ஸ் இருக்கும். ஒன்று கண்ணருகு லென்ஸு, அதை நம்ம கண்ணுக்கு அருகில் வைத்து பார்ப்பது. மற்றொன்று பொருளருகு லென்ஸ், அது பொருளுக்கு அருகில் இருக்கக்கூடியது. அந்த தொலைநோக்கியில் கண்ணருகு லென்ஸாக பயன்படக்கூடியது இந்த குழி லென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, வெளியாட்களை தெரிந்து கொள்ள வீட்டின் கதவுகளில் ஏற்படுத்தப்படும் உளவு துளையில் பொருத்தப்பட்டிருக்கிறது. இப்போது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், வெளியில் யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உருவம் நமக்கு பெரிதுபடுத்தி காட்டும். அப்போது அந்த வெளியில் இருப்பவரை தெரிந்து கொள்ளக்கூடிய கதவுகளின் துளைகளில் இந்த குழி லென்ஸை பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டப்பார்வை சரி செய்வதற்கு நாம் குழி லென்ஸை பயன்படுத்துகிறோம். 2 விதமான குறைபாடுகள் ஏற்படும். கிட்டப்பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழி லென்ஸு பயன்படுத்துவாங்க. தூரப்பார்வை இருக்குது அப்படின்னா குவி லென்ஸு பயன்படுத்துவாங்க. சிலருக்கு 2மே இருக்கும், கிட்டப்பார்வையும் தூரப்பார்வையும். அதற்கு 2 லென்ஸுகளுமே பயன்படுத்துவாங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். வணக்கம்.